எவ்ரிஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு சிறுமுகை ரோட்டில் நான் இப்போ இருக்கேன். இங்கே வந்து தாலுகா ஆஃபீஸ் இருக்குங்க. மேட்டுப்பாளையம் தாலுகா ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சிவபாகியம் கேட்டரிங் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆம்னி வேனில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், பூண்டு சாதம், வெஜிடபிள் சாதம், குஸ்கா, சிக்கன் பிரியாணி, எக்கு குருமா, ஒயிட் ரைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. வெரைட்டி ரைஸ் வந்து 30 ரூபா கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்து 60 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க. வியூவர்ஸ், சிவபாகியம் கேட்டரிங் சர்வீஸ் வேனில் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? சிவானந்தாங்க. சார் இந்த நேம் வந்து உங்களோட நேம் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சிவபாகியா கேட்டரிங் சர்வீஸ்னு வைப்பு நம்மளும் 2 பேர்த்து சேர்த்து வச்சுருக்கீங்க. சார் இங்கே வந்து தாலுகா ஆஃபீஸ் கிட்ட வந்து நீங்கள் இந்த வேனில் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை ஆண்டு காலமாக இங்கே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. 8 இயர்ஸாக 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. சார் இங்கே என்னென்ன மாதிரி வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? சார் தக்காளி, தயிர், வெஜிடபிள் பிரியாணி, ஒயிட் ரைஸு, புதினா சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சார் இப்போ வந்து இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் எப்படி சார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது? நாங்களும் மிஸ்ஸஸ் 2 பேர் தாங்க சார். 2 பேர் தாங்க சார். சார் இது எப்படிங்க சார் வீட்டு முறைப்படி நீங்களே பண்ணிடுறீங்க? ஆமாங்க, வீட்டு முறைப்படி நாங்களே பண்ணி நாங்களே தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க சார். இங்கே பீப்புள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க? சார் ரெஸ்பான்ஸ் எந்த கிடையாதுங்க. உள்ளே இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. வக்கீல் ஆஃபீஸ் இருக்குங்க, அவங்களும் வருவாங்க. உள்ளே வேலை செய்கிறவங்க, கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு எல்லாருமே வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. சார் இப்போ இங்கே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ்னால் என்னங்க? தக்காளி சாதம் தாங்க மெயின். மீதி எல்லாமே பூரா 1-2 தாங்க ஓடும். தக்காளி சாதம்னா நம்மக்கிட்ட வந்து எங்கே கேட்டாலும் இந்த லைனில் வந்து தக்காளி சாதம் வண்டி எங்கே இருக்குன்னா இங்கே நேரடியாக காமிச்சிடும். சரி, நீங்கள் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் ஆர்டர் ஏதாவது கொடுத்தாலும் பண்ணுவீங்களா? பண்ணி கொடுப்போங்க சார். எந்த ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். சார் இந்த லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு நீங்களே வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். சார் இது வந்து காரமடை, அதாவது வந்து சிக்கதாசம்பாளையம் பஞ்சாயத்துங்க. ஆனால் வந்து மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து தாலுகா ஆஃபீஸ், கோர்ட்டு எல்லாமே வந்து முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்த எல்லையில் இருக்குது. ஆமாம் ஆமாம். சரிங்க சார், உங்கள் ஸ்டாஃப் வந்து விரிவடைஞ்சு நீங்களும் பெரிய லெவலில் ஹோட்டல்லாம் வச்சு மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்கிறேங்க. சரிங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். வீவர்ஸ், இந்த ஒரு ஆம்னியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தக்காளி சாதம், தயிர் சாதம், அதோடு பார்த்திங்கன்னா வெஜ் ரைஸு, கூடவே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி, அதுக்கு ஆனியன் பச்சடி, எக்கு மசால், ஒரு பஜ்ஜி, இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு டெலிசியஸாக இருக்குது. நீங்கள் இந்த லைனில் நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையம் டு சிறுமுகை போகிறவங்களா இருந்தாலும் சரி, மேட்டுப்பாளையம் டு நீங்கள் சக்தி போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தாலுகா ஆஃபீஸ்கிட்ட வந்தீங்கன்னா இந்த சாப்பிட்டு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து அவினேஷ் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க பார்க்கலாம். விவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன். தயிர் சாதம் ரொம்பவே நல்லா இருக்குது.
அடுத்து வந்து நான் தக்காளி சாதம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தக்காளி சாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து வந்து எனக்கு குஸ்கா தந்துருக்காங்க, வெஜ் பிரியாணி தந்துருக்காங்க. வெஜ் பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் கேரட்டில் அதிகமாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. முட்டைக்குன்னு தனியாக முட்டை மசாலா தந்திருக்காரு, அது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து நான் குஸ்கா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். குஸ்கா ரொம்பவே நல்லா இருக்குது. குஸ்கா ரொம்பவே நல்லா இருக்குது. பஜ்ஜி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? கார்த்திகேயனுங்க. சார் நீங்கள் வந்துட்டு இங்கே அடிக்கடி வந்து சாப்பிடுவீங்க? ரெகுலராக வந்து இங்கேருந்து எங்கள் கடையில் சாப்பிட்றோம். சார் இங்கே ரொம்ப பிடிச்ச டிஷ்னா இது சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லெமன் சாதம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா. சார் இங்கே வந்து புதுசாக ஒரு வியூவர்ஸோ இல்லாட்டி கஸ்டமர்ஸோ வராங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்லாங்களா சார்? கண்டிப்பாக சாப்பிடலாம், டெஃபினட்டாக சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.